இன்றைக்கி இந்த லேகியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ எல்லார் கையிலும் மருந்து டப்பா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் சொல்லி ஏதோ ஒரு மருந்து கம்பெனிக்கும் மருந்துகளுக்கும் காலம் ஃபுல்லாக அடிமையாக இருக்க காலகட்டத்தில் இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொத்துக்களோடு சேர்த்து நோய்களையும் வந்து கொடுத்துட்ருக்க காலகட்டமாக இருக்குது. நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு 50 கிலோ வெயிட்டை கொடுத்து உங்களை ஓட சொன்னால் முடியுமா அவங்களால? அப்படிப்பட்ட டாஸ்க்கு தான் வந்து நம்ம செல்லுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். தேவையில்லாத கழிவுகளை சேர்த்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விடுறதுனால வர விளைவு தான் வந்து நோயாக இருக்குது. சரி, நம்ம உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்க சூழலும் நல்லா இருந்தால் தாங்க நாமளும் நல்லா இருப்போம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்துலையும் இருக்கும். வளர்ச்சி என்ற பெயரில் சூழலை அழிக்காமல் இருந்தாவே போதும். நாம் இங்கே செய்கிற தான் ஏதோ ஒரு துருவத்தில் இருக்க உயிரினங்களோட அழிவுக்கு காரணமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதில் இந்த லேகியம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கும். ஒரு சில பொருட்களை தவிர்த்து இந்த லேகியம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பின்விளைவுகளும் நமக்கு வருதில்லை. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம டெய்லி வந்து சமையலில் பயன்படுத்துகிற பொருளை தான் வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து கேப்ஷன்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எவ்வளோ அளவுகள் வந்து நான் சொல்கிறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கசகசா, தனியா, சோம்பு, சீரகம், கருஞ்சீரகம், பாதம், முந்திரி, காஞ்ச திராட்சையும் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம கடைசியாக மஞ்சள் தூளும் போடுவோம். நம்ம இதெல்லாமே வந்து நம்ம இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம். கடைசியாக வந்து இந்த அதிமதுரமும் சித்திரத்தையும் வந்து நம்ம பொடியாக கடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை கட்டையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு இடிச்சிட்டு பெருசு பெருசாக இருக்கிறத வந்து நம்ம இடிச்சிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இது வந்து அதிமதுரம், இது வந்து சித்திரத்தை. இந்த சித்திரத்தை எல்லாம் கூட வந்து சில நாடுகளில் வந்து இஞ்சி மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு வந்து நம்ம பனை வெல்லத்தை வந்து மண் இல்லாமல் சுத்தப்படுத்தி பாகா வந்து எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பதத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இதை வந்து நம்ம பொடிச்சதை வந்து நல்லா சலிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வச்சுப்போம். ஏன்னா இது நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லத்தில் போடும்போது தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது அப்படியே போட்டோன்னா வேகாதுங்க. வெந்தால் தான் அதோட மூலக்கூறுகள்லாம் நம்மளுக்கு உடஞ்சி பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். இப்போ இது இந்த தக்காளி பதத்துக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி அல்வா மாதிரி நம்மளுக்கு கடைசியாக வரும். இது இன்னும் கொஞ்சம் முத்த வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாக்லேட் மாதிரி ஆயிரும். இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து கிண்டுவோம். கூட வந்து இதில் காஞ்ச திராட்சை வந்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம போட்டுக்கிறோம். எதுக்கு இது பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சைலாம் போட்டோன்னா இதில் இருக்க மூலப்பொருள் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டாவே வந்து டக்குன்னு வந்து பிளட் சுகரை வந்து லோ பிளட் சுகராக வந்து மாற்றிடும். அதனால தான் கூட இந்த இனிப்பு, இந்த நெய், எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்மானங்களாக சேர்த்து சமணிகளாக வந்து பயன்படுத்துகிறோம். அதுவும் தவிர்த்து இதில் சேர்த்துருக்க மூலக்கூறுகள் வந்து 2 பிரிவாக பிரிக்கப்படுது. கொழுப்பில் கரையிறது, நீரில் கரையிறதுன்னு. கொழுப்பில் கரையிறத வந்து நம்ம நெய் போட்டு அதில் கரையும் தன்மையாக மாற்றுறோம். நீரில் கரையிறத வந்து நம்ம வேக வைக்கும் போது ஆவியாக போகாமல் இருக்க நம்ம வெல்லத்தை போட்டு அதை வந்து லேகியத்திலேயே நிறுத்தி வைக்கிறோம். இல்லைனா அந்த சத்துக்கள்லாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆவியாக வந்து போயிடும். இந்த நெய்யோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. பாருங்கள், இப்படி பலன்னு இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு விழற பதம் வந்த பிறகு நிறுத்திட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம தேன் விட்டுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து பெரியவங்க சாப்பிட்லாம். 5 வயசுக்கு உள்ளே இருக்க பசங்களுக்கு கொடுக்க வேணாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாப்பிட்டா போதுங்க.